Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈஸியான பெப்பர் சிக்கன் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 250 கிராம் சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு பரட்டி வச்சிருக்கேன். இது ஒரு half an hour நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம இங்க panல ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் சோம்பு சாப் பண்ணி வச்ச அந்த பூண்டையும் நம்ம எண்ணெயில போட்டு லேசா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுடலாம். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் போட்டு இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். எல்லாம் சேர்ந்து வதங்கின உடனே மஞ்சத்தூள் ½ ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் ½ ஸ்பூன், கரம் மசாலா ½ ஸ்பூன். இந்த மசாலா வாசனை போற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிடுவோம். இது கூடவே நம்ம பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுவோம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அந்த சிக்கனை இதில் போட்டுடலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ½ கிளாஸ் வாட்டர் ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, இது நம்ம ட்ரையாக தான் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோன்னு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம். இங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு, எண்ணெயும் நல்லா படர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அடுப்பை சிம்லயே இருக்கட்டும். இப்போ இந்த டைம்ல நம்ம பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் தான் இந்த சிக்கனுக்கு ரொம்ப முக்கியம். வீட்டில் அரைச்ச மிளகுத்தூளே போடுங்க, அதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கடையில் வாங்குறதை விட. இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துடலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு, சூப்பரா இருக்கு. ஹோட்டல்ல நம்ம வாங்குற பெப்பர் சிக்கன் மாதிரியே இருக்கும். நல்லா வெந்துருச்சு பாருங்க. நம்ம ஃபைனலா இதுல கொத்தமல்லியை தூவிடலாம். இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.